இந்த கதை சோழ பேரரசின் ஒரு முக்கியமான திருப்பத்தைக் கண்ட ஒரு பேரரசரை பற்றியது. கிபி 12ஆம் நூற்றாண்டின் மத்தியில் சோழ பேரரசு புயலில் சிக்கிய கப்பல் போல தத்தளித்துக் கொண்டிருந்தது. உள்நாட்டுக் குழப்பங்கள், சிற்றரசர்களின் கிளர்ச்சிகள், பாண்டிய நாட்டின் எழுச்சி என பல திசைகளில் இருந்தும் சவால்கள் வந்து கொண்டிருந்தன. இத்தகைய இக்கட்டான சூழலில்தான் விக்கிரம சோழனின் பேரனும் 2ஆம் இராஜராஜ சோழனுக்கு மிகவும் நெருங்கிய உறவினரும் அவரது விருப்பத்திற்குரிய வாரிசுமான 2ஆம் இராஜாதிராஜ சோழன் கிபி 1163ஆம் ஆண்டு சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது இயற்பெயர் எதிரிலி பெருமாள். ஆனால் அவர் அரியணை ஏறியதும் அரசர்களுக்கு எல்லாம் அரசன் என்ற பொருள்படும் இராஜாதிராஜ சோழன் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார். தனது முன்னோர்களின் வீரத்தையும் புகழையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவர் ஆட்சி பொறுப்பேற்றார். 2ஆம் இராஜராஜ சோழனுக்கு அரியணையை ஏற்கத் தகுந்த வயதில் நேரடி ஆண் வாரிசுகள் இல்லாததால் தனது ஆட்சியின் இறுதிக் காலத்தில் வாரிசு குறித்த குழப்பங்களை முடிவுக்குக் கொண்டுவர 2ஆம் இராஜாதிராஜனை தனது இணை ஆட்சியாளராகவும் பட்டத்து இளவரசனாகவும் நியமித்திருந்தார். இது 2ஆம் இராஜாதிராஜனுக்குரிய அதிகார மாற்றத்தை சுமூகமாக்க உதவியது. 2ஆம் இராஜாதிராஜ சோழனுக்கு பல மனைவிகள் இருந்தனர். அவர்களில் புவனமுழுதுடையாள் என்ற அரசியின் பெயர் கல்வெட்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் காணப்படுகிறது. 2ஆம் இராஜாதிராஜ சோழனுக்கு பட்டத்து அரசியர் மூலம் மகன்கள் இருந்தனர். அதே சமயம் முன்னாள் மன்னரான 2ஆம் இராஜராஜ சோழனின் மகன்களான வீரராஜேந்திரன் மற்றும் மதுராந்தக தேவன் ஆகியோர் 2ஆம் இராஜாதிராஜனின் ஆட்சி காலத்தில் மிக இளைய வயதினராக இருந்தனர். அவர்களின் பாதுகாப்பிற்காக வலிமைமிக்க தளபதி பல்லவராயர் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றார். 2ஆம் இராஜாதிராஜ சோழனுக்குப் பிறகு இந்த இளவரசர்களான 2ஆம் இராஜராஜனின் மகன்கள் வீரராஜேந்திரனும் மதுராந்தக தேவனும் அரியணைக்கு வர முயற்சி செய்ததாக சில குறிப்புகள் உள்ளன. ஆனால் அவர்களால் வெற்றிகரமாக அரியணை ஏற முடியவில்லை. 2ஆம் இராஜாதிராஜ சோழனின் ஆட்சி காலம் பெரும்பாலும் பாண்டிய நாட்டு விவகாரங்களாலேயே நிறைந்திருந்தது. பாண்டிய நாட்டில் அப்போது சுந்தர பாண்டியன் மற்றும் குலசேகர பாண்டியன் இடையே ஒரு வாரிசுரிமை போர் மூண்டது. இது சோழ பேரரசுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. சுந்தர பாண்டியன் சோழர்களின் உதவியை நாட, குலசேகர பாண்டியன் இலங்கை மன்னன் பராக்கிரமபாகுவின் உதவியை நாடினான். பராக்கிரமபாகு குலசேகர பாண்டியனுக்கு ஆதரவாக தனது படையை அனுப்பிய போது அது சோழர்களுக்கும் இலங்கைக்கும் இடையே நேரடி மோதலை தூண்டியது. அப்போதுதான் 2ஆம் இராஜாதிராஜனின் வீரம் வெளிப்பட்டது. அவர் தனது திறமையான தளபதிகளான பல்லவராயன் மற்றும் வேளான் தலைமையில் பெரும் படைகளை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். இலங்கையின் தளபதி லங்காபுரியின் படைகளை 2ஆம் இராஜாதிராஜனின் படைகள் கடுமையாக எதிர்த்துப் போரிட்டன. குறிப்பாக கிபி 1167 மற்றும் 1168ஆம் ஆண்டுகளில் நடந்த நெல்வேலி போர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போரில் சோழர்கள் இலங்கை படைகளை முழுமையாக முறியடித்து பாண்டிய நாட்டில் தங்கள் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டினர். இந்த வெற்றிக்குப் பிறகும் சோழர்கள் இலங்கை மீதும் படையெடுத்தனர். இராஜாதிராஜனின் தளபதிகள் இலங்கையின் மாதோட்டம் வரை சென்று பராக்கிரமபாகுவை தோற்கடித்து அங்கு சோழர்களின் கொடியை நாட்டினர். இந்த அசாத்திய வெற்றியின் மூலம் இராஜாதிராஜன் பாண்டிய நாட்டில் தனது மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டினார். சுந்தர பாண்டியன் மீண்டும் பாண்டிய அரியணையில் அமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தார். இந்த போர்களும் அவற்றின் வெற்றிகளும் சோழ பேரரசின் புகழ் மற்றும் வலிமையை மீண்டும் உலகிற்கு எடுத்துக் காட்டின. 2ஆம் இராஜாதிராஜ சோழன் தனது போர்க்கால ஆட்சியிலும் மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்தினார். அவரது ஆட்சிக் காலத்தில் விவசாய மேம்பாட்டிற்கும் நீர் மேலாண்மைக்கும் அவர் சிறப்பு கவனம் செலுத்தினார். ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளை மேம்படுத்துவதில் இராஜாதிராஜன் மிகவும் அக்கறை காட்டினார். இது விவசாய உற்பத்தியை பெருக்கி பஞ்சத்தை தடுக்க உதவியது. பல இடங்களில் புதிய குளங்கள் வெட்டப்பட்டன,
பழைய குளங்கள் தூர்வாரப்பட்டன என அவரது காலத்து கல்வெட்டுகள் பெருமையுடன் பறைசாற்றுகின்றன. கிராம சபைகள் மற்றும் ஊர் சபைகளின் அதிகாரங்களை மேம்படுத்தி உள்ளூர் நிர்வாகத்தை அவர் வலுப்படுத்தினார். இதனால் கிராமப்புற மக்களின் குறைகள் விரைவாக கண்டறியப்பட்டு தீர்க்கப்பட்டன. நீதி பரிபாலனத்தில் இரண்டாம் இராஜாதிராஜன் உறுதியாக இருந்தார். கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அமைதி மற்றும் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது. இது வணிகம் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அமைதியான சூழலை உருவாக்கியது. இரண்டாம் இராஜாதிராஜ சோழன் நேரடியாக புதிய பெரிய கோயில்களை கட்டியதற்கான தெளிவான சான்றுகள் குறைவாக இருப்பினும், ஏற்கனவே இருந்த பல கோயில்களுக்கு அவர் சிறந்த திருப்பணிகளை மேற்கொண்டார். சோழர்களின் கட்டிடக்கலை மரபை தொடர்ந்து அவர் ஆதரித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயில், திருவாரூர் தியாகராஜர் கோயில் போன்ற பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு அவர் திருப்பணிகள் மேற்கொண்டார். இந்த கோயில்களில் மண்டபங்கள், கோபுரங்கள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டன. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் அவரது திருவுருவச் சிலை இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. பல கோயில்களுக்கு நிலக்கொடைகளும் பொற்கொடைகளும் தாராளமாக வழங்கப்பட்டன. இவை கோயில்களின் அன்றாட பராமரிப்பிற்கும் விழாக்களுக்கும் அர்ச்சகர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பேருதவியாக அமைந்தன. இரண்டாம் இராஜாதிராஜனின் ஆட்சிக்கால கல்வெட்டுகள் அவர் செய்த தானங்களையும் திருப்பணிகளையும் விரிவாக பதிவு செய்துள்ளன. இவை அவரது ஆழ்ந்த பக்தியையும் கலை மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவரது ஈடுபாட்டையும் மிக தெளிவாக காட்டுகின்றன. இரண்டாம் இராஜாதிராஜ சோழன் தனது வீரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் மக்கள் நலனுக்கும் ஏற்ற பல பட்டங்களை பெற்றார். ஒவ்வொன்றும் அவரது பெருமைகளையும் குணாதிசயங்களையும் பிரதிபலித்தன. எதிரிலி பெருமாள், இது இரண்டாம் இராஜாதிராஜ சோழனின் இயற்பெயர். தனக்கு நிகர் இல்லாத பெருமை கொண்டவன் என்ற பொருளில் அமைந்திருக்கலாம். இரண்டாம் இராஜாதிராஜ சோழன் அரசர்களுக்கு எல்லாம் அரசன் அல்லது மன்னர்களில் தலைசிறந்த மன்னன் என்ற பொருளில் அமைந்த இந்த பட்டம் அவரது வெற்றிகளையும் அவரது சாம்ராஜ்யத்தின் மேலாதிக்கத்தையும் குறிக்கிறது. புவன சக்கரவர்த்தி, பூவுலகின் சக்கரவர்த்தி என பொருள்படும் இந்த பெயரும் அவரது ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பின் விரிவையும் அதில் அவர் செலுத்திய அதிகாரத்தையும் எடுத்துக் காட்டுகிறது. இராஜ கம்பீரன், அரச கம்பீரம் கொண்டவன் என்ற இந்த பட்டம் அவரது கம்பீரமான தோற்றத்தையும் அஞ்சா நெஞ்சத்தையும் ராஜோசிதமான குணங்களையும் குறிக்கிறது. இறுதியாக இரண்டாம் இராஜாதிராஜ சோழன் சோழ பேரரசின் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி தனது ராஜதந்திரத்தாலும் போர்த்திறனாலும் பாண்டியர்களை அடக்கி இலங்கையை வென்று பேரரசின் பெருமையை நிலைநாட்டினார். இவரின் ஆட்சி ஒரு இடைக்கால சவாலை கடந்து அடுத்த தலைமுறைக்கு மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. அவரது காலத்தில் கிடைத்த வெற்றியும் நிலைத்தன்மையும் சோழ பேரரசின் மேலும் ஒரு நூற்றாண்டு கால ஆட்சிக்கு வழிவகுத்தன என்பதே வரலாற்றின் பதிவு. மீண்டும் ஒரு சகாப்தத்தில் இணைவோம். சோழ அரசர்களைப் பற்றி ஒவ்வொருவராக வரிசையாக அறிய எங்களது பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி அறியவும். நன்றி.